ஏனுங்கண்ணா பஸ்ஸுக்கு எவ்வளவு நேரம் நிக்குது? பஸ்ஸையும் காணும் ஒன்னையும் காணும். பேசட்டும் வண்டியிலே போயிருந்துருக்கலாமாக்கும். அட வரும், வெயிட் பண்ணலாப்பா. பேபி நான் பேசுறது கேக்குதா இல்லையா? பேபி நீ சாப்பிட்டியா? நான் வேணா வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து தரட்டுமா? நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ பேபி. பேபி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சொல்லு. நான் பேசிட்டே இருக்க, என்ன பேபி ஒண்ணுமே பேசாம இருக்க? பேபி மகி இருக்கால, அவகிட்ட இனிமேல் நீ பேசாத பேபி, எனக்கு ரொம்ப பொசிசிவா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, சின்ன பேச பேச ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரி இங்க டவர் கிடைக்கல, அந்த பக்கம் போய் பேசுவோம். யோ பாத்தியா அந்த உள்ள இவ்வளவு நேரம் என்ன உருட்டுதுன்னு? பொம்பளைங்களை நம்ப கூடாதுன்னு கரெக்டாதையா சொல்றாங்க. எப்படி பேசுது, நல்ல தேன் மாதிரி பேசுது. இப்படியெல்லாம் ஒருத்தி பேசினான்னு தான் நானும் கல்யாணம் பண்ணேன். கடைசியில் என்ற நிலைமை நாடு ரோடுக்கு வந்து நிக்கிற. எவன் மாட்டினானோ தெரியலையே. ஆமாயா, கல்யாணத்துக்கு முன்னாடி பேபி டார்லிங் தங்கம்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமால உடிச்சவன் பைத்தியக்காரன் பரதேசின்னு சொல்லிட்டு இருக்கிறாளுங்க. என்ன இதெல்லாம் பரவாயில்ல, ஏன்ற ஒன்றாடி வாயை திறந்தாலும் மூடவே மாட்டேங்கிறான்னு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவ குரலை எப்படா கேட்போன்னு ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். இப்பெல்லாம் அவ குரல் கேட்கவே கூடாதுன்னு என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேனே.